கர்த்தர் மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஸ்பிரிச்சுவல் அடிக்ஷன் எபிசோட் 4வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நாங்கள் தியானிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் திறமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, அது படிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் சிலர் காத்திருக்கும் போது அது அந்த விடயம் கிடைக்கிறது தாமதமாக இருக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்த விடயம் எங்களுக்கு வருவது தாமதமாக இருக்கலாம். அதன் நிமித்தமாக உங்களோட வாழ்க்கையிலே ஒரு சோர்வுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே கலங்காதீங்க, திகையாதீங்க, திடமனதாயிருங்க. அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, திடமனதாயிருங்க. ஏனென்றால் கர்த்தர் அவருக்காக காத்திருக்கிறவர்களை ஒரு நாள் மற்றவனை செய்ய விட மாட்டார். நீங்கள் யோசித்திருக்கலாம், எனக்கு மட்டுமே வேலை கிடைக்கலாம், ஆனால் என்னோடு குழந்தைவர்கள் இப்பொழுது நிறைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் யோசித்து ஒரு மன அழுத்தத்திற்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. ஏனென்றால் அதை விட, நீங்கள் நினைத்ததை விட ஆண்டோட பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் பெரிதாக உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று செய்ய அவர் காத்திருக்கிறார். அதற்கு அவர் ஏற்ற காலத்தில் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து காத்திருங்க. நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு உங்களை பலனை தருவார், உங்களுக்கு தைரியத்தை தருவார். மற்றும் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நீங்கள் நினைத்ததை விடவும், நீங்கள் கேட்டதை விடவும் ஒரு பெரிய பலத்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, திறமனதாயினுங்க. கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.